ஆதன் அர்ஜுனா இடைநீக்கம்னு அறிவிப்பு வருது. இந்த அறிவிப்பே திமுக அழுத்தம் கொடுத்ததுனாலதான் வருது. ஏன் இந்த கேள்வி எழுதுன்னா, எல்லாரும் சமூக வலைதளத்துல வைக்கிறது, இந்த இடைநீக்க அறிவிப்பு வெளியாகுது, அதுக்கப்புறம் முதல் சந்திப்பு நடக்குது. முதல்ல அழுத்துற இடத்துலயும் திமுக கிடையாது. அவங்க அழுத்தி அதுக்கு அடங்கி போற ஆளும் விடுதலை சிறுத்தை கட்சி கிடையாது. அதுக்காக பாத்தீங்கன்னா எங்க தலைவருடைய முதன்மையான முழக்கங்களே அடங்க மறுப்போம், மத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் என்ற முழக்கம்தான். அதனால பாத்தீங்கன்னா அவங்க அழுத்திட்டாங்க, அதுக்கு ஹீல்ட் ஆயிட்டு. எதுக்காக அவங்க அழுத்தணும்? ஏன் அழுத்தணும்? ஏன் எங்களை சப்ரஸ் பண்ணணும்? ஏன் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கணும்? அப்படி ஒரு அவசியமே அவங்களுக்கும் இல்லையே. எங்களுக்கும் அவங்க சொல்றதை கேட்டு அதன்படியே நடக்கணும்ன்ற அவசியம். அப்படி ஒரு எங்க தலைவர் சுயமரியாதை மிக்க தலைவர். அந்த மாதிரி அழுந்துற அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட நெருக்கடி எங்களுக்கு வரல. ஏற்கனவே பாத்தீங்கன்னா எல்லா நேரத்திலுமே விடுதலை சிறுத்தை கட்சி இந்த புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் போது அவங்க தம் முதல்வரை சந்தித்து ஒரு நிதியை கொடுப்பாங்க. அது 2 நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் 1 மாத சம்பளத்தை ஒதுக்கி கொண்டு போய் முதல்ல ஃபர்ஸ்ட் யார் கொடுப்பாங்கன்னா அந்த விடுதலை சிறுத்தை கட்சி தான் எப்போதுமே அப்படிதான் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதன் அடிப்படையில் அவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த நிதியை 10 லட்சம் கொண்டு போயிட்டு முதல்வர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சிஎம்க்கு அந்த நிதி கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் சிஎம்க்கு பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்துட்டாங்களா எடுக்கலையான்னு கூட தெரியாது. 9 மணிக்கு பாத்தீங்கன்னா அறிக்கை விடுறாரு தலைவர். சிஎம் அப்பெல்லாம் சட்டமன்றத்துக்குள்ள இருப்பாரு. அதனால பாத்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் தயவு செஞ்சு அதுக்கு நம்ம முடிச்சு